ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெறும் ஒரு 250 ரூபா முதலீட்டில் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு குடிசை தொழில் பற்றி தான் பார்க்க வரும். இந்த தொழிலை கொஞ்சம் உங்களுக்கு பிக்கப் ஆகிட்டாலே போதும், வாரம் 30,000 ரூபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பிராண்ட் நேமில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா 100% உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வச்சே வந்து மேக் பண்ணக்கூடியது. இதுக்காக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்பெஷலாக ஷாப்ஸ் வேணும், ஸ்பெஷலாக நீங்கள் பேக்கிங் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா ஒரு அமௌண்ட் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு தொழில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். 1000 ரூபாயில் நம்ம முதலீடு போடுறோம் அப்படின்னா சாலிடாக நம்மளால் வந்து 4,000 5,000 ருபீஸ் வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும். பட் சேல்ஸ் அதில் மட்டும்தான் வந்து நம்ம ட்ராப் ஆகுறோம். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட் மால்ட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக கேரட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஒரு வெஜிடபிள், பீட்ரூட்டும் அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது, அப்படியே ஹோல் ஃபுல் வெஜிடபிளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட்லாம் வந்து நார்மலாக நம்ம கமர்ஷியலாக வந்து ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வருது பார்த்தீங்களா, அதை காட்டிலும் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. அதே போல் கேரட்டில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நமக்கு பீட்ரூட்டில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு கமர்ஷியலாக இதை எப்படி மேக் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது 1 கிலோ சாப்டு, நீங்கள் பீட்ரூட்டாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ பீட்ரூட்டோ கேரட்டோ மேலே தோலை வந்து நம்ம நல்லா நீக்கிடணும், வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை நம்ம ப்ராசஸ்க்கே கொண்டு போகணும். 5 கப் அளவுக்கு ஜாகரி, இதில் வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறாங்க. பட் இதோட பர்பஸே நம்ம வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்றோம். அதனால வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ இல்லை பனை வெல்லமோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்டர்னேட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு வாட்டர், இது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் ரிவர்ஸில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா பீட்ரூட்லாம் அந்த சார்லேயே நமக்கு அரைஞ்சிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஃப்ளேவர்ஸ் நிறைய பேருக்கு அது பிடிக்காது அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நட்ஸ், இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நார்மலாக நம்ம எல்லார் வீட்டுங்கள்லையுமே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் இது. இதை எப்படி மேக் பண்ணுவாங்கன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 20 கேஷ்யூ 20 ஆல்மண்ட் என்ன பண்ணோன்னா, நல்லா ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்னை வந்து ஃபுல்லாகவே வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. 5 காடமும் ஏலக்காய் உங்களுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை சின்ன ஸ்பைஸ் கிரைண்ட் பண்ணுற ஜார்னு இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன மிக்சி ஜார், அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட்டோ இல்லை நீங்கள் கேரட்டோ எது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெஜிடபிளை நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்க ஸ்கின்னை நீங்கள் பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்படி எடுத்து முடித்ததும் நீங்கள் இதை பீட்ரூட்டையோ இல்லை கேரட்டையோ தனித்தனியாக சொல்கிறேன் நான், பேஸ்ட்டாக ஃபுல்லாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. எதுவுமே வடிகட்டக்கூடாதீங்க, அப்படியே அந்த துப்பிகள்னு சொல்கிறோம்ல அது அப்படியே இருக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துடணும். அதை அரைச்சி எடுத்துகிட்ட பிறகும் ஒரு இரும்பு கடாயில் செய்கிறது தான் இது பெஸ்ட்டுங்க, ஹெல்த்துக்கும் பெஸ்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சுத்தமாக ஒட்டாத உங்களுக்கு வரும். ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. இரும்பு கடாயில் அப்படியே நீங்கள் அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை உள்ளே கொட்டுங்க. அதை கொட்டி ஓரளவுக்கு தண்ணி சுண்ட ஆரம்பிச்சதும் வெல்லம் 5 கப் இருக்கு இல்லையா, மண் இல்லாத வெல்லமா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் இருந்தது அப்படின்னா வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிஷ்னல் டைம் ஆகும் நமக்கு செய்யறதுக்கு. தண்ணியில் வடிகட்டி வெல்லத்தை கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டியில் ஊற்றி அந்த தண்ணி ட்ரை ஆகிறது கொஞ்சம் அடிஷ்னல் டைம் ஆகும், அவ்வளோதானே தவிர தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைக்கலாம் தாராளமாக. ஸோ கரைச்சி அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வடிகட்டி அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hours கிட்ட டைம் தாராளமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும், கொஞ்சம் சதன்னு இருக்கிற மாதிரி. அந்த ஸ்டேஜில் இந்த ரோஸ்டட் நட்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஸ்பைஸ் ஜாரில், அதை போடுங்க. அதை போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் இருந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி கற்கண்டு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு தட்டுலையோ ஏதாவது வந்து நீங்கள் அப்படியே கொட்டி விட்டுருங்க. பட்டர் எண்ணெய்லாம் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம். ஒரு ஃபோர்க்கோ கத்தியை வச்சு இப்படி பேத்திங்க அப்படின்னா
குல்ஃபி மாதிரி உடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிளெண்டர், நல்ல ஸ்ட்ராங்கான பிளெண்டரில் போட்டு நீங்கள் அதை நல்லா அரைச்சிடணும். அவ்வளோதாங்க. இதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து கேரட்க்கும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் மால்ட்டை எடுத்து நல்லா ஹாட் மில்கில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய மேக்கிங். இதுக்கு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய், இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய கடாய். இந்த கடாயில் கிட்டத்தட்ட உங்களால் வந்து ஒரு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் பண்ண முடியும். இந்த ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருக்கிற பெரிய பெரிய கடாய்கள் பார்த்தீங்கன்னா 10-15 கிலோ வரைக்கும் உங்களால் பண்ண முடியுங்க. ஸோ கேரட், பீட்ரூட் இதுலேருந்து இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னா, நார்மலாக பீட்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரிச் இன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோலேட், உங்களுக்கு விட்டமின் பி, மேக்னீஷ், பொட்டாசியம், அயன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் அதில் இருக்குது. ஹியூமோக்ளோபின் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே போல பீட்ரூட்டை பொறுத்த அளவுக்கு பிளட் பிரஷரை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இம்யூன் பூஸ்டர், நேச்சுரலாவே ஒரு இம்யூன் பூஸ்டர். அதே போல டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல லோவர் கொலஸ்ட்ரால்ஸ், வெயிட் லாஸ் கூட நிறைய பேர் இதை இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஹாட் வாட்டர்ஸ்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க, பால்ல இல்லாம. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் சொல்றாங்க இதை கண்டினியூவா டெய்லி அதிகமான குவான்டிட்டியில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்றாங்க. ஸோ டெய்லியும் இதை எடுத்துக்கலாமா அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் த்ரூ தமிழ்நாடு நீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கலாங்க. இதை எப்படி பேக்கிங் பண்றாங்கன்னா 250 கிராம், 500 கிராம் இந்த மாதிரி வந்து இதை பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது ஒன்ஸ் வந்து அந்த மிக்சர் ஜாரில் அரைச்சிடுறீங்க பார்த்தீங்களா, அரைச்சது இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். பவுடர் ஆகிட்ட பிறகு கெட்டே போகாது, 1 வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது. தண்ணியோ இல்லை நம்ம கைப்படுறதோ எதுவுமே இதில் நடக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கெட்டே போகாது. 1 kg ஸ்டாண்டப் பவுச் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியும் வந்து இதை பேக் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா மேக்கிங் காஸ்ட் வெறும் ஒரு 250 ரூபா ஆகும். பீட்ரூட்டில் எடுத்துக்கிட்டோன்னா 1 கிலோ ஹோல்சேலில் வாங்கினாலே 50 rupeesலேருந்து 60 rupees கிட்ட தான் வரும் நமக்கு. ஸோ அது தோலெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு 900 கிராம் 850 கிராம் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நட்ஸ் ஆட் பண்ணுவோம், அந்த ஜாக்ரி ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு தாராளமாக அந்த 1 kg to 1200 வரைக்கும் வந்துடும். நமக்கு 1.2 வரைக்கும் வந்து நம்ம கேஜிஸ் வந்துடும், 1.25 கிலோ வரைக்கும். அதுவே உங்களுக்கு 250 rupees கரெக்டாக இருக்கும் வித் பேக்கிங்கோட. உங்களுக்கு வெல்லம் வாங்குற காசு 1 கிலோ வெல்லம் வந்து 60 ரூபா வரும். நல்ல ஒரு குவாலிட்டியான வெல்லம் வாங்கினீங்கன்னா 80 ரூபா வரும். ஸோ டோட்டலாகவே ஒரு 150 rupeesலேயே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பேக்கிங், நட்ஸ் ஒரு 50 rupees சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 250 ரூபா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு 100 கிராம் பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 kg வந்து 1000 rupeesங்க இது. ஸோ 750 rupees கிட்ட ப்ராஃபிட் அப்படின்றதே உங்களால் தாராளமாக வைக்க முடியும். கேரட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ரெண்டுமே பிரிச்சுக்கோங்க. பீட்ரூட்டில் ஒரு 750 ரூபா ப்ராஃபிட் பர் கேஜி கிடைக்குதுன்னா கேரட்ல ஒரு 650 rupees. என்ன டிஃபரன்ஸ் இதுக்கு அப்படின்னா, கேரட் எப்பயுமே பீட்ரூட்டோட கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் ஒரு 100 rupees இதுக்கு வச்சிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. இதுக்கு 250 rupees அப்படின்னா பீட்ரூட்க்கு, கேரட்க்கு வந்து ஒரு 350 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். வீக்லி ஒரு 20 kg ஈச் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலே அரௌண்ட் 30,000 rupees வரைக்கும் உங்களால் தாராளமாக earn பண்ண முடியுங்க. மார்க்கெட்டிங்கை பொறுத்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டை இ-காமர்ஸ் சைட்ஸில் FSSAI எடுத்துகிட்டு நீங்கள் போடணும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதன்படி பார்த்து FSSAI எடுத்துக்கோங்க. ஸோ FSSAI எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பராக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். எல்லா ஷாப்ஸ்லையும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும், ஹெல்த் ஸ்டோர்ஸ்லையும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை சப்ளை பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். எக்ஸப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து லிமிட்டட் தான் எடுத்துக்கணும் இதை. அதே போல் வேறு ஏதாச்சும் உபாதைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க இதை எடுத்துக்கலாமா அப்படின்றத வந்து அவங்க டிசைட் பண்ணும். இப்போது இதுதான் வந்து காமனாக ஒரு பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட் அப்படின்னா. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு இது வந்து ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியில் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் போது ராகி மால்ட் அந்த மாதிரிலாம் ஆல்டர்னேட் ட்ரிங்க்ஸ்க்கு போனாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸில் ரொம்ப ஃபேமஸாகவும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப இந்த டேஸ்ட் பிடிச்சதாகவும் வந்து மாறினதுனால நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இதை சாம்பிள் சேஷேவாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதாவது ஷாப்ஸில் சாக்லேட்ஸ் வாங்குறாங்க, சிப்ஸ் வாங்குறாங்கன்னா ஒரு சும்மா ஒரு 10 கிராம் ஒரே ஒரு வேலை வந்து கலக்கி குடிக்கிற மாதிரி பாலில் நீங்கள் வந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு பால் பேக்கெட் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு சேஷே ஃப்ரீன்ற மாதிரி கடைக்காரங்க கிட்ட பேசி ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். 250 rupees அப்படின்னும் போது 1 kg தாராளமாக உங்களால் வந்து மோர் தென் 50 to 60 சாஷே வந்து போட முடியும். ஈச் கேரட்லையும் பீட்ரூட்லையும் அப்படி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கி வீட்டில் போய் ட்ரை பண்ணவங்க
அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா திருப்பி பெரிய நிறைய குவான்டிட்டியில் ஒரு 200 கிராம் பேக்கெட்ஸ் 500 கிராம் பேக்கெட்ஸ் 1 கேஜி பேக்கெட்ஸில் உங்ககிட்ட திருப்பி அவங்க வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே மக்கள் வருவாங்க. அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னும் போது தான் அதை அவங்களோட பிராண்டிங்காகவே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. நல்லா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, லோகோ கிரியேட் பண்ணிக்கோங்க, ட்ரேட்மார்க் கிரியேட் பண்ணுங்கள், கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நீங்கள் பெரிய லெவலில் பண்ணலாம். தாராளமாக வந்து நீங்கள் ஒரு 4 எம்ப்ளாயி வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஒரு வீடே போதும், ஒரு ரூம் போதும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீக்லி 50,000லேருந்து 1 lakh earn பண்ணுறவங்க கூட இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. எக்ஸ்பைரின்னு பார்த்தீங்கன்னா 10 months வரைக்கும் தாராளமாக எக்ஸ்பைரி கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.